friends, welcome to Kiwi's Kitchen. இன்னைக்கு நம்ம Kiwi's Kitchenல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல நான் ரெசிபி எப்படி ஈஸியா செய்யலாம்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் ஒரு கப்ல வந்துட்டு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துர்க்கேன். கொஞ்சம் சூடா எடுத்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கலாம். அது கூட வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்திக்க போறேன். சப்போஸ் உங்க வீட்ல ஈஸ்ட் இல்ல அப்படினா நீங்க அதுக்கு பதிலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்ல, அது கூட வந்துட்டு கர்ட் கொஞ்சமா சேர்த்தி இந்த மாதிரி சுடு தண்ணில mix பண்ணி ஒரு 1/2 hour விட்டீங்கன்னா அது புளிப்பாயிடும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இன்னைக்கு ஈஸ்ட் சேர்த்து போகிறோம். ஈஸ்ட் வந்து எல்லா பேக்கரியிலையுமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இது வந்து ரொட்டி, அதுக்கப்புறம் பன், இந்த மாதிரி பஃப் செய்யறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி நான் ரெசிபிக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் இந்த சுடு தண்ணியில் வந்து கொஞ்சமாக சுகர் சேர்த்திக்கிறேன். சுகர் சேர்த்தும் போது நமக்கு ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஈஸ்ட் சேர்த்திக்கிறேன். இதை வந்து ஒரு 5 minutes நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி மாவு பிசைஞ்சுக்கலாம். இப்போ இது 5 minutes ஆயிடுச்சு. இப்போ இது ஓரமாக எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஒரு கப்பில் வந்துட்டு மைதா மாவு சேர்த்திக்கிறேன். இது வந்து 2 கப் சேர்த்திருக்கங்காட்டி 500 ml உள்ள மைதா மாவு நான் சேர்த்திக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கோதுமை மாவும் சேர்த்திக்கலாம். ஆனால் கோதுமை மாவு சேர்த்தும் போது இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் அழுத்தம் கொடுத்து பிசையணும். அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இது கூட வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து கைப்பட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஈஸ்ட் தண்ணி இது கூட சேர்த்த போகிறோம். ஈஸ்ட் தண்ணியை முழுசாக சேர்த்தாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி பிசைஞ்சிட்டே வாங்க. அப்போ வந்து மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். இது வந்து நீங்கள் ஒரு சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு பிசைஞ்சுக்கலாம். இப்போ மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மேலே ஆயில் தடவி பிசைஞ்சு வச்சதை வந்து ஒரு 1.5 மணி நேரம் இதை வந்து ஒரு துணி போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு இந்த மாவு வந்து அப்படியே டபுள் ஆகும், நல்லா சாஃப்டாக உப்பி வரும். அப்போ வந்து நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சுருந்தேன். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. மாவு வந்து நல்லா உப்பி டபுள் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். இதை வந்து நம்ம ஒரு 5 minutes வந்து கொஞ்சமாக பிசைஞ்சுக்கலாம். இன்னுமே மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். அப்போ வந்து நமக்கு தோசைக்கல்ல போட்டு எடுக்கும்போது வரன்னு வராமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து இதை தேய்ச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் அதே ஷேப்பில் தேய்க்காமல் கொஞ்சம் நீளமாக தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி நான் நமக்கு கிடைக்கும். அது போக நமக்கு வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த ஷேப்பில் வந்து நம்ம பண்ணுறோம். இதை வந்து உங்களால் எவ்வளோ மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா இது வேகும்போது அப்படியே கீழே ஒரு லேயர் மேலே ஒரு லேயர் மாதிரி நல்லா இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். நான் வந்து ஆக்சுவலாக கடையிலலாம் வந்துட்டு இந்த தந்தூரி இதில் தான் அடுப்பில் தான் நமக்கு செய்வாங்க. நம்ம தோசைக்கல்ல செய்கிறங்காட்டி நான் வந்து உங்களுக்கு இந்த டைம் 2 சைடுமே திருப்பி போட்டு காமிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு சைடு வேக வச்சுட்டு இன்னொரு சைடை வந்து அந்த ஸ்டவ்வுலேயே நெருப்பில் காட்டிட்டு வரும்போது உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரியே உங்களுக்கு நான் இருக்கும். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நான் இது வந்து நெருப்பில் காட்டி எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு நான் நல்லா உப்பி சாஃப்டாக இருக்கும்.
இப்போ நமக்கு டேஸ்டியான நான் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் வந்து சன்னா மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த நான் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.